காய்கால மக்களே, வயசான காலம் ஆகி போச்சு மக்களே. ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பிசினஸ்ன்னு தான் ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஒரு ஊர்ல முக்குக்கு முக்கு ஒரு செம்மட்டு கடை இருக்கு, பலசரக்கு கடை ஒரு செம்மட்டு இருக்கு, சாய கடை அங்கங்க இருக்கு, குவாட்டல் இருக்கு, பழக்கடை இருக்கு, அந்த கடை இருக்கு, இந்த கடை இருக்கு. அப்பப்பா, ஒரு ஊர்ல 1008 கடை இருக்கு. அந்த இடையில நம்ம என்ன வச்ச போனா என்ன ஓடுன்னு சொல்லுங்க நீங்களே. நீங்க கேப்பிய அந்த வயசான காலத்துல நமக்கு என்ன ஓய் பிசினஸ் ஓய்வெடுங்க அப்படின்னு நினைப்பியா? ஆனா என்ன பண்ணியது, நம்ம வந்து பண்டு ചെറുപ്രായം തൊട്ടേ உழைச்சு உழைச்சு வேலை செஞ்சது. சும்மா இருக்க முடியல கேட்டீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலும் அப்போ உறக்கமா வருது. வெளியில கொஞ்சம் நடந்துட்டு வரும்போ கொஞ்சம் ஆசுவாசம் ஆகுது. அது எப்பவும் முடியுதா? அங்க இங்கன்னு வெளியில ஒரு வாட்டுக்கு போனாலே கண்டவனும் வம்பனும் வழி போக்கானு நிப்பானு அவனோட கூட சரி சாதுவா தான் பேசும். அடுத்து அதுல ஊரு பிறலை கீறு பிறலைன்னு வரான். அவனுக்கு கதை, அவளுக்கு கதை, ஓடி போன கதை, அப்படி இப்படி. பிறகு നമ്മളെ വയലന്റ് വല്ലതും ലോക്കുള്ള നിലമാവും. പിറகு അതിനാലെ വീണാനെ പ്രശ്നം വരാം. അതോടെ പോവാതെ ഇരിക്കല. ചിലവുണ്ട് തനക്ക് പിള്ളികളൊക്കെ ഒണ്ണുമേ ചേർത്ത് വെച്ച മാട്ടാനുവ. അപ്പം തൊട്ടേ എന്നെ തിന്ന് തിന്ന് ഒരുവേള പണം ഇരുന്നാലും കൂടെ അത് കുടിച്ചളിച്ചതാ அப்படியല്ല. வேலைக்கும் போக்கில்ல ஒண்ணுக்கும் போக்கில்ல. பாவம் அந்த பிள்ளைகளுவ அது விளாட்டே முன்னேறி வந்து தங்கச்சியாரோ கலரோ இருந்தா கட்டி கொடுத்தோம். இல்ல அவனும் லோனு கீன் எடுத்து வீடு வச்சு ஏதோ கடத்த மேல கடன் யாரி தலைக்கு மேல பாரமே சுமந்திருக்கான். இவனும் தின்னு தின்னு கடைக்கு இது குடிச்செடுத்து வேலைக்கு கொண்டு போகாம சொகுசா வாழியது. வெளியில ஒரு யாத்திரை போகும்போ அப்போ பாட்டு வேஸ்டி ஆயிட்டு ஓடியது. கிட்ட கடைக்கு போனோம் ஆனாலும் கூட லுங்கி கிட்ட மாட்டானுவான். பெரிய இவனோட மாதிரி எப்பவும் வேஸ்டி தான். அப்படி ஒரு கூட்டங்கள் இருக்கு மக்களை, சொகுசாய வாழிய கூட்டம். நம்மள மாதிரி குறைச்சி வேறு உண்டு. நமக்கெல்லாம் மனசு கேட்காதே. நமக்கு வயசாவி எடுத்து அதுக்கப்புறமே நம்மளால உழைச்ச முடியாது வரைக்கும் உழைச்சணும். ஏன்னா நமக்குன்னு நோய் நொடி வர அஞ்சுக்கு பார்த்துக்க கஞ்ச பார்த்துக்க பார்த்தியலாம். ஒவ்வொன்றும் எவ்வளோ இருந்தாலும் நமக்குன்னு எவ்வளவுதான் தருவணும். എന്നാലും മാറി മാറി സഹോദരർക്കുള്ള ചണ്ട വരാം. നീ ഇവളവ് താ, നീ ഇവളവ് താഴണം. അതോടെ നമ്മളാലും പിടിച്ചവിടെ നമുക്കിന് ചേർത്ത് വെച്ചാ കൊള്ളാൻ തന്നെ. மிச்சம் மீதி இருந்த பேரப்பிள்ளைகளுக்கு உதவும். அப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சியது. நமக்கு மருமவும் பெருசா குணம் இல்லை கேட்டீங்களா? குணம்னா நல்ல குணம் தான். ஆனால் வந்து சேவிங்ஸ் விஷயத்துல வருது இல்லை. 5-6 கிரெடிட் கார்டு ഉണ്ട്. ഇഎംഐന്ന് വാട്ടിയത്. ഒരുപാട് ലോൺ ഉണ്ട്. ചിന്ന ചിന്ന ചിലവൊക്കെ ഇഎംഐന്ന് தான் എടുക്കിയത്. ക്രെഡിറ്റ് കാർഡിൽ തേച്ച് തേമാനമാ പോകുത് ക്രെഡിറ്റ് കാർഡ്. പൈസ விஷயத்துல ஒரு குணமே இல்லை. இதெல்லாம் சூழ்ந்து போய் பார்த்தா கட்டி கொடுக்க முடியும். அப்போ തന്നെ தெரிஞ்ச மக்களை இனி என்ன பண்ணியது? திருத்தி எடுத்து வெள்ள வலிக்கும் கொண்டு வரலான்னு பார்த்தா தள்ளக்காரி விட மாட்டான். எவ்வளவு சொந்து வேண்டாமோ அவ்வளவு கரைஞ்சு விழிச்சு வேண்டியது வேலை. ചെലവുക്കെല്ലാം തലക്ക് കിട്ടും. ചെറിയ ബിസിനസ് വെച്ചിരിക്കണം, അതിലെ ചെലവുക്ക് ഓടും. വേറെ നോയിനോടി പെരുസ ഒന്നും വരല്ല, അതൊക്കെ വേറെ നല്ലതായി. എന്നാലേ പെരുസ ചെലവില്ല, அப்படியே ஓடும். எக்ஸ்ட்ரா 2 மௌனி உண்டாவியெல்லாம் கொஞ்சம் கொடுப்பேன் சாப்பாடு அப்படி இப்படின்னு ஓடும். ஆனாலும் கூட இந்த மாநிட்டு கரைஞ்சு விழிச்சு வேண்டியது. கம்பெனி வேலை தான் கேட்டீங்களா? கம்பெனி வேலை ஆனாலும் நல்ல சம்பளம் உண்டு கேட்டீங்களா? ஆனாலும் ஒண்ணுக்கு பலன் இல்லை. வேலை கிட்டி 5-6 வருஷம் ஆகுது. ஆனாலும் ஒண்ணு கூட மிச்சம் இல்லை. ஒரு சேவிங்ஸ் எல்லாமே இன்னும் 2-3 உண்டுல்ல, அவியலுக்கு ஒன்னும் இல்லைன்னு கரைஞ்சு விழிச்சு வேண்டியது வேலை. குறை சீட்டு சேவிங்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கா. அதையும் ரெண்டாவது மோனுக்கு ஏதோ அந்த பயங்கர கடை ஆச்சு அப்படி இப்படின்னு கொடுத்தது. அப்படின்னு ரெண்டாவது மோனுக்கு பெண்டாட்டி அவியில் வரும் பாவப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தது. ஆனாலும் கூட கல்யாணத்து பிறகு அவன் வந்து ஆடம்பரமா இருந்திருக்கேன். அதுல கடத்த மேல கடை யாருக்கு இருக்கு. அவன் வந்து ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை வைக்க மக்களை. அப்ப வந்து விதவிதமா துணி மணி இட்டு போனேன் இல்ல, அந்த இதுல ஆடம்பரமா இருந்து கடத்த மேல கடன் குவிஞ்சிருக்கு. இது நமக்கு மரும மூணாத்தமாவையும் நல்ல கம்பெனியில வேலை உண்டு இல்ல, தள்ள உறிஞ்சு அவனு கடைன்னு அந்த சீட்டு பைசையும் வேண்டி இருக்கு. பின்ன ஒரு தொகை லோன் எடுத்து கொடுத்துருக்கு. இந்த ரெண்டாவது மோனுக்கு வீடு வச்சது அந்த இதுக்கு எல்லாரும் சரி பெண்ணும் இருந்தா கட்டி கொடுக்க மோன் விளையாட்டு வேண்டும். நீங்க என்னடா இன்னொரு மோனுக்கு இந்த மோனட்டு உறிஞ்சடிக்கு ஒரு சமயம் லோனு கிடக்கு எல்லாமே தேவையில்லாத அந்த ரெண்டாவது மோனுக்கு லோனு கட்டின்னு வருது. அப்படி நமக்கு மரும ஒரு கோம்ப கேசு தள்ள என்ன சொன்னாலும் தலாட்டியதுதான் வேலை. தலாட்டி தனக்கு வாழ்க்கை வந்து கீழோடி போகுது. எவ்வளவு சொன்னாலும் தெரிந்தது இல்லை கேட்டீங்களா? இனி தலைக்க கால வர திருந்த ஜென்மம் மட்டும் தான் இருக்கும் போல. இன்னும் சொல்ல பண்ண சொல்லிட்டு போகல மக்களை இந்த கதைகளை. அப்படி ஒரு முடிவில்லாத கதையாக நமக்கு கதை. எனக்கு வந்து செல்வா அந்த அப்பப்ப பேச குடும்ப கதைகளா கேளுக்கா.